அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியலே இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். விஜயை வந்து ஒரு வழியாக பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு பார்வதி மூலமாக ஒரு பெரிய சைஸில் கலர் டிவி ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் தூக்க மாட்டாமல் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து மனோஜ் வந்துட்டுமா இதெல்லாம் ரொம்ப டூ மச், நான் அவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சுருக்கேன், என்கிட்டக்க டிவி வாங்கம்மா, வேறு ஏதோ கடையிலலாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ரவி வந்துட்டு டேய் நீ அவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சு என்னடா பண்ண, பாட்டிக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் உனக்கு தோணிச்சாடா, பாரு அம்மாவுக்கு தோணி அம்மா வாங்கியிருக்காங்களே அதுதான்டா பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. டேய் எதுனாதான் என்னடா இதெல்லாம் பழைய டிவி தாண்டா அப்படிங்கிறாங்க. என்னது பழைய டிவி, அப்போ அது புதுசு இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் ஷாக்காக கேட்குறாங்க. இல்லை டிவி புதுசு, அந்த கடை வந்து பழசு, பார்வதிக்கு தெரிஞ்ச கடை, கொஞ்சம் கொஞ்சமாக ரூபா கொடுத்துடலாம், நான் பார்வதி கிட்டக்க நான் கொடுத்து அடைச்சிருவேன், அதை சொல்ல வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. என்னத்தான் உங்களுக்கு டிவி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கவும், இது பெருசாக இருந்தா என்ன சிறுசாக இருந்தானே உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே இவர் அண்ணாமலை வந்துட்டு எல்லாம் அம்மா கொடுக்குற அந்த ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்காக தானே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும். இல்லை உன் கிஃப்ட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. அவங்க வேறு புடவை மாற்றி நகையெல்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த நகை கவரிங் நகையாக இருக்குது. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கரமாக ஜூம் வைக்கிறாங்க. எம்மா போச்சு, அவள் வேறு கவரிங் நகை வேறு போட்டுட்டு வந்திருக்கா, பாட்டி வேறு அந்த காலத்து ஆள், நகை வேறு ஒரு வேளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேறு பேசாமல் இருடா, இப்போ வரைக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்கலை, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு விஜயா இருக்காங்க. என்ன ரவி இது என்ன டிவி புதுசு நம்ம வீட்டுக்கான்ற ரவி கிட்ட கேட்குறாங்க. மீனா பார்த்துட்டு ஸ்ருதி வந்துட்டு இல்லை பாட்டிக்கு விஜயா அத்தையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரவி வந்து பர்த்டேக்கு வந்து பெரிய டேபிள் சேர் எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி போடுறா இப்படி போடுறா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி பார்த்துட்டு பரவாயில்லையே உங்கள் மாமியாரோடைய பிறந்தநாளுக்கு நல்லா கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு, நான் எங்கே ரெடி பண்ணேன், எல்லாம் அவர் ரெடி பண்ணார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லை, என் பர்த்டே கூட இப்படி எனக்கே ஒரு நாள் அவர் செஞ்சுருக்காரா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா கூட நீ வருவியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து மீனாவோட அவங்க அம்மாவும் தங்கச்சி வராங்க. அண்ணே அப்படின்ட்டு வாங்க உள்ளே வாங்க அண்ணே, இதுக்கு இருக்கு இங்கே வருதுங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்னா வர வேண்டாமா அண்ணே, ஆமாம் இது வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வாங்க உள்ளே வாங்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. ஒன்று விஜயாட்டும் அப்படின்னு பயங்கரமாக இரும்புறாங்க. எதுக்கு இருமல் வருதுன்னு, இருமல் எதுக்குலாம் வருங்க, அது என்ன சொல்லிட்டா வரும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அடுத்து மீனா அவங்க அம்மா வந்துட்டு எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாட்டியை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் தான், என்ன பார்க்குறீங்களா 80 வயசாச்சு எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக நீங்கள் 4 தலைமுறையை பார்த்துட்டீங்க, 80 வயசுங்கிறது சாதாரண விஷயமா அப்படிங்கிறாங்க. எங்கே அடுத்த தலைமுறையை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எல்லாம் இந்த வீட்டு மருமக கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஸ்ருதி மீனா 2 பேர் ரோகிணி எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க தங்கச்சி வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அம்மா ஸ்ருதி ஏதோ சொன்னால் என்னமோ சொல்லணும்னு சொல்லி வாழ்த்து தரும்போது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சொல்லணும் பாட்டி அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சீதாவுக்கு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மாவுமே பிறந்தநாள் வாழ்த்துக்கம்மான்னு சொல்லி மீனோட அம்மா அந்த பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சத்யா சீதா நீயும் வாங்குன்னு சொல்லி அவங்க தங்கச்சின்னு சொல்கிறாங்க. அவங்களும் விழுந்து வாங்கிடுறாங்க. என்னம்மா கண்ணில் பொட்டே இல்லை, தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதை வச்சிருக்கேன் என்ன எது இந்த கடுகு மாதிரி சிறுசாக வச்சிருக்கேன் அதுவா அப்படின்ட்டு மீனா குங்குமத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு குங்குமத்தை எடுத்து அவங்க பூச்சி விடுறாங்க. அப்புறம் சீதாவுக்கு வந்து படிப்பெல்லாம் முடிய போகுது, அடுத்து கல்யாணம் தானே. இல்லை பாட்டி இல்லை கல்யாணம்லாம் இப்போ பண்ணல, நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கலையா, அது மாதிரி நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ரவி சொல்கிறாரு. சுதி வந்துட்டு என்னது கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு. இல்லையா சும்மா ஃபன்னு அப்படின்னு சொல்லி ரவி சமாளிக்கிறாரு. பார்த்து அவள் வந்து ஏதோ எஸ்கேப் ஆகும்னு நினைக்கிறேன், அவளுக்குலாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உட்காருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்கார வைக்கணும். சீக்கிரமாக விஜய் வந்துட்டு அவங்களும் போய் இடம் போட்டு உட்காந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்வதி ஒரு சீட்டை போட்டு உட்காந்துக்கிறாங்க, சேர் போட்டு. அடுத்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சீதா வந்து எனக்குன்னு ஒரு ஸ்டடி முடிச்சக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றியில் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு கரெக்ட் சீதா, ஃபஸ்ட்டு நீ வந்து உன் சொந்த காலில் நின்றுட்டு அதுக்கப்புறமா நீ கல்யாணத்தை பற்றி யோசி அப்படிங்கிறாங்க. பாட்டியும் வேலை கிடைக்கிறலாம் எல்லாம் ஈஸி தான், எல்லாம் செய்யறது கரெக்டு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி கல்யாணத்தையும் காலங்காத்தால் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரி தான், படிப்பு முடியவும் பார்க்க ஆரம்பிக்கணும், அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு அமைக்க முடியுமில்ல அப்படிங்கிறாங்க. எப்படி இவங்க மூத்த பொண்ணுக்கு அமைஞ்ச மாதிரியா அப்படின்னு சொல்லி விஜய் ஒன்று நக்கலை இங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒருத்தவங்க திருப்பி ட்ரெயின் ஓட்டணும், அதில் யாராவது விழணும், அந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படிங்கும் பாட்டிக்கு கோவம் பயங்கரமாக வந்துடுது. என்ன பேசுகிற நீ, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டி வைகிறாங்க. இல்லத்தை நான் என்ன சொல்லணுன்னா அப்படின்னாங்க. உன்கிட்ட இப்போ யாராவது இங்கே வந்து கேட்டாங்களா அப்படின்ட்டு அண்ணாமலையும் பயங்கரமாக வைகிறார். நல்ல நேரத்தில் நல்ல நாளில் பொழுதுமா எப்படி பேசணும், உனக்கு அறிவு இல்லை விஜயா, இன்றைக்கி ஒரு நாளாவது உனக்கு திட்டாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கேற்றப்பல நீ நடந்துக்கும் அப்படின்ட்டு பாட்டி வைகிறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை பக்கத்தில் போயிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மலிப்படுறாங்க. அடுத்து மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவளுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு வேலை ஏதாவது அமைச்சு கொடுனா, அவளுக்குன்னு ஒரு பேர் அவன் நிலைநாட்டணும்,
மாட்டணும். அப்படின்னா தான் அவள் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவள் கௌரவமாக இருப்பா. இல்லாட்டினா ஒன்றும் இல்லாத வீட்டில் வந்திருக்கோன்னு சொல்லி பேர் வாங்கணும். அது எதுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்துட்டு எல்லா மாமியாரும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்கம்மா, ஒரு சில நல்ல மாமியார் இருக்காங்க அப்படிங்கையும் ஒன்றைத்தான் சொல்கிறாங்க, இதுவும் ஒன்றைத்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்வை சொல்கிறாங்க. திரி நீ சும்மா இரு அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. ஒரு சில மாமியார் ரெட்டரை புத்தியில் இருப்பாங்க, இந்த புத்தி அந்த புத்தின்னு, அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்கிடாத, நல்ல பையனை கண்டிப்பாக அமையும், நானும் என்ன தெரிஞ்ச இடத்துல சொல்கிறேன், முத்துக்கிட்டையும் சொல்லி தேட சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இதில் ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப பாவம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வாயாடி யார் கட்டிக்கிடுவா? நான் வாயாடியா? சுரி, இது என்ன சொல்கிற மாதிரி இல்லையே, உங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னு. அது என்ன அப்போ நான் வாயாடியா? உடனே ஐயோ நிஜமாக நான் ஒன்றும் சொல்லணுமா, நான் அவளை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் உன்ன மாதிரி அமைதியாக இருக்கிற பையனா கட்ட மாட்டேன், நல்லா பேசுகிற பையனை தான் கட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயாடியிலையோ நல்லா பேசுவானோ பேச மாட்டானோ நல்ல பையனாக அமைஞ்சா போதும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய் நல்ல வேலை எனக்கு இன்னொரு பையன் இல்லாட்டினா இதை கொண்டு என் பையன் தலையில் கட்டிடுவாங்க. ஆமாம், ரவிக்கு முடிக்க வேண்டியதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்வை சொல்கிறாங்க. பேசாமல் இருந்தாலும் அவள் ரவி கூட சிரிச்சு பேசுகிறா. இந்த குடும்பமே இப்படி தான் இருக்குங்க போலுக்கு. நெக்ஸ்ட்டு மனோஜ் இருக்காங்க. ஆனால் ரோகிணி மனோஜ் நீ என்ன ரொம்ப வருத்தப்பட்டுற மாதிரி இருக்கே? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு. அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, எனக்கு அது தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு? பாட்டி கொடுக்குற சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதுலாம் யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமான்னு கண்டிப்பாக நீ கிஃப்ட்டு கொடு, கண்டிப்பாக உனக்கு அது நம்மளுக்கு தான் கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்ருதி ரவி எல்லாருமே பலூன் கட்டி ஃபுல்லாமே பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பலூன் உடஞ்சிருது. ஸ்ருதியோட அவங்க அம்மாவும் கரெக்டாக உள்ளே வர்றாங்க. வாங்க சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனோட அம்மா கிட்டக்க வாங்க உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், நான் சம்மந்தி கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இதுதான் ஸ்ருதியோட அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் வரீங்க, உங்கள் வீட்டுக்கார் வரமாட்டாரான்னு அவர் அது அப்படிங்கிறாங்க. ஒன்று ஆனால் அவர் வெளியூருக்கு போயிருக்காரா தானே அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அவர் இன்னும் ரிட்டையர் ஆகலை, இன்னும் வேலை பார்த்துட்டு தானே இருக்காரு, அதனால் 4 ஊருக்கு இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு தான் வருவார், நீங்கள் வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சம்மந்தி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு வாங்க, ரோஸ் மில்க் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ரவி மீனாவோட தங்கச்சி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இப்படி பலூன் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு, உடையுது பாரு. ஒன்று தானே உடஞ்சிச்சு பாரு, எத்தனையது உடையாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது சரி உடையாமல் இருக்குது, இல்லை அதை பார்த்து வாங்க முடியாதானே? எப்பப்பா உன் என்ன இப்படி இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறவன் எப்படி தான் இருக்க போகிறான், உனக்குலாம் எப்படி தான் மாப்பிள்ளை அமைய போதோன்னு திருப்பி ரவி பழையதாக கிளப்புறாரு. உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும்போது எனக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டானே. ஆமாம், அவன் கிடைச்சாலும் ஓடி போயிடுவான் பாரு அப்படிங்கிறாங்க. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலூன் வச்சு அடிக்கிறாங்க. இங்கிட்ட ஓடி ஆடி இப்போ விளையாடுறாங்க. இந்த பாரு தங்கச்சிக்காரு எப்படி காடு அவன் கூட விளையாடுறான் பாரு. ஐயோ இதை வேறு சம்மந்தியமாக வேறு பார்க்குறாங்களே, அவங்க வேறு கோவப்படுவாங்களே அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. கரெக்டாக சுதிர் ரூம்லேருந்து கதவை திறந்து வர்றாங்க. ரவி என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. போச்சு ஸ்ருதி வேறு கோவப்படுவாளே, அவள் வேறு திட்ட போகிறாளே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. போச்சு ஸ்ருதி வேறு பார்த்துட்டாங்கன்னே என்ன பண்ணுறனே. இல்லை அவன் தான் என்னை கல்யாணம் பண்ணுற ஓடி போயிடுவான்னு சொன்னானே. இல்லை அவள் தான் என்னை அடிக்க வந்தா அப்படின்ட்டு ரவி சொல்கிறாரு. அதுக்கு இப்படி அடித்தா எனக்கு சார் வலிக்குமா, இப்படி அடிக்க அப்படின்ட்டு வயிற்றுல டம்மு குத்துறாங்க. உடனே 3 பேரும் சேர்ந்து அடித்து ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. என்ன அவள் திட்டுவாங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ அவளும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்க. மனோஜுக்கு கோவம் வந்துச்சு. என்னங்கடா இது சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுருக்கீங்க, ஆகிற வேலையை பாருங்கடனே. ஸ்ருதி என்ன இவர் மிலிட்ரி மேன் மாதிரி பேசுகிறாருன்னே. போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு திருப்பி மனோஜ் எஸ் சார் அப்படின்னு 3 பேர் சல்யூட் பண்ணிவிட்டு திருப்பி எப்பயும் போல் அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ருதியோட அம்மா மீனா பார்த்துட்டு என்னம்மா முத்துவை காணும் அப்படிங்கிறாங்க. அது அவள் வெளியே சவாரிக்கு போயிருக்காருன்னு. இன்றைக்குமா வேலைக்கு போயிருக்காரு? ஆமாம் இப்போ வந்துருவார் சவாரியை முடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் இப்படி வேலை பார்க்குறாரு, இவ்வளோ தூரம் வேலை பார்த்துமா உனக்கு முத்து ஒரு தங்க நகை கூட வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு. பின்ன தங்க நகையை போடாமல் கவரிங் நகையை போட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க. மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. இதை விட பெரிய ஷாக்கு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஆகுது. 2 பேர் திரு முழிக்கிறாங்க. இல்லையே இது தங்க நகை தாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட எதுக்குமா போய் சொல்கிற, அது கவரிங் நகை தானே, பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாங்க. மீனாவோட அம்மா இல்லைங்க அது தங்க நகை தான், நாங்கள் தான் போட்டுதோன்னே. என்னங்க கல்யாணத்துக்கு கவரிங் நகையை போட்டு விட்டீங்க, பார்த்தாலே தெரியலையா? சரி உங்கள் வசதி அவ்வளோதான் இருக்கும், அதனால தான் என்ன அப்படிங்கிறாங்க. சரி கவரிங் நகை தானே போடுற, அப்புறம் அன்றைக்கி நான் கொடுத்ததுக்கு தங்கத்துக்கு மேலே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொன்ன நீ அப்படிங்கிறாங்க. அடுத்து முத்துவோட பாட்டிக்கும் கோவம் வந்துடுது. ஏம்மா அது தங்க நகை தான்மா, நானும் தானே போய் சேர்ந்து வாங்கினேன், எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அதுக்கு சொல்லலை, இதை பார்த்தாலே தெரியுதுல்ல இது கவரிங் நகைன்னு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் கோவப்பட்டு எந்திரிச்சிட்டாரு. குடும்பத்தில் ஒரு சண்டை, அதனால மீனை நகை எல்லாத்தையும் கரெக்டையும் விஜயிட கொடுத்துருந்தா இவ்வளோ நாள் விஜய கிட்டக்க தான் இருந்துச்சு, இப்போ தான் அதை வாங்கி போட்டிருக்கா. நீங்கள் மீனா தங்க நகை போட்டு பார்த்ததே இல்லைல்ல, அதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய அண்ணாமலையும் சொல்கிறாரு. பாட்டிக்கு கோவம் வருது. ஏமா அது தங்க நகைன்னு சொல்லி விட்டா பில்லை கேட்பீங்க போல, உங்ககிட்ட பில்லை கொடுக்கணுமா, அப்படி இல்லாட்டினாவே உரசி தான் உங்களுக்கு காட்டணுமா அது தங்கன்னு அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை பாட்டி, அதை பார்த்தாலே தெரியுன்னு சொன்னேன். பார்த்தா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கிட வேண்டியதானே, அதே இதுக்கு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறீங்க, அதுவும் எல்லோரும் இருக்கும்போது கேட்டால் அந்த பிள்ளையோட மனசு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா சாரி, நான் அப்படி ஒன்றும் கேட்கல, நான் யதார்த்தமாக தான் கேட்டேன்
கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நின்றாங்க. அடுத்து சுருதி சீக்கிரமாக வந்துட்டு, அம்மா அவங்க என்ன ஜுவல் போட்டால் உங்களுக்கு என்ன, இங்கே வாங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுருதி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்மந்தி கிட்ட வந்து அண்ணாமலை பேசுகிறாரு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கண்ணே. இல்லை சம்மந்தி நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலண்ணே, ஆனால் அவங்க கவரிங் சொன்னால் தானே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டேன், வாங்க நீங்கள் வந்து உட்காருங்கம்மா, அவங்கள கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு உட்கார வச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ருதி ரவி 2 பேரும் கேக் ரெடி பண்ணி ஸ்டிக் மாதிரி என்னமோ குத்திலாம் வச்சு ரெடி பண்ணிடுறாங்க. பாட்டி வாங்க கேக் கட் பண்ணுவோன்னே, இல்லைடா இருடா இன்னும் முத்து வரவே இல்லைல்ல, அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருடைய கண் பார்வை மீனா பக்கம் திரும்புது. என்னம்மா எங்கே தான் போயிருக்கேன், இப்போ தான் வருவான் அப்படிங்கிறாங்க. வர்றேன் தான் மாமா சொன்னாருன்னே, அவன் என்ன வெளிநாட்டில் இருந்தால் வர்றான், இன்னும் ஆளை காணுன்ட்டு பாட்டியும் கோவப்பட்டு கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு, அவன் எங்கே தரையில் நீச்சல் அடிச்சிட்டுலாம் வருவியா, அதுக்கு இன்னும் நேரம் ஆகுமே அப்படி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து இல்லை அத்தை அவன் கரெக்டாக தான் வருவார், அவர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. ரவி வந்து ஒருவேளை உங்களுக்கு எதாவது கிஃப்ட் அவங்க போயிருப்பார் பாட்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஆமாம் பிளாட்ஃபார்மில் 500 பொருள் 200 பேரம் பேசிட்டு இருப்பானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனா கோவப்படுறாங்க. ரோஹிணி இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க, அவர் எங்கே இருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனாக்கால் பதில் பேச முடியல. அண்ணாமலை ஃபோன் பண்ணி பாரும்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு, சார்ஜிலேயே என்னமோ அப்படிங்கியும் விஜய் வந்துட்டு, ஆமாம்மா அவனுக்கு ஃபுல்லாக ஒரு சார்ஜ் எங்கேயோ ஒரு கடையில் வச்சு ஏற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க அவன் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி தண்ணி போட்டுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி அவரையே குத்தி பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்துட்டு, பாட்டி நீங்கள் வாங்க பாட்டி நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. டே விடுடா, அவன் இல்லாமல் நான் எப்படிடா கேக் வெட்டுறது, ஒவ்வொரு பிறநாளுக்கும் அவன் என் கூடவே இருப்பான், இப்போ இவ்வளோ லேட்டாகுது அவன் வரலன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயோ வெளியில் போயிருக்கான்னு அர்த்தம், அவன் வரட்டும்டா அப்படின்னு சொல்லி பாட்டியை வெயிட் பண்ணுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, அப்போ நம்ம பாட்டிக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுப்போமே அப்படிங்கிறாங்க. அதுக்கும் முத்து வந்துக்கிட்டேமேம்மா அப்படின்னு பாட்டி சொல்லவும் விஜய் வந்துட்டு, அத்தை எல்லாத்துக்கும் அவன் வந்துட்டோன்னா அவன் நாளைக்கு காலையில் தான் வருவான், அது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க யாரும் கொடுக்க முடியாமல் இருக்க முடியுமா, இங்கே இருக்கிறவங்க தானே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு அவன் எதுக்கு, அவன் எப்படியும் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வராமல் தான் வருவியான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு மனோஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு, ரோஹிணி வா அப்படின்ட்டு ஒரு இதை எடுத்து கொடுத்துட்டு, பாட்டி இது நாங்கள் வந்து உங்களுக்கு தேடி உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்கினது, இந்த ரோஹிணி நீயே போட்டு விடுங்க, நீங்களே போடுங்க அப்படிங்க. சரி மனோஜ் ஓகேன்னு பாட்டியோட கழுத்தில் போட்டு விட்றாரு. ஏதோ ஒரு நவரத்தன மாலையில் வச்ச ஒரு செயின். சரிடா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓவராலாக அடுத்து கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முத்து வந்து நாளைக்கு எப்படி வரப்போகிறாரு, தண்ணி போட்டு தான் வரப்போகிறாரா இல்லை நம்மளுடைய கெத்தாக வரப்போகிறாரா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு கெத்தோடு தான் வருவார், அதுவும் ஒரு கிஃப்ட்டோடு தான் வருவார். அந்த கிஃப்ட்டு என்னங்கிறத நம்ம நாளைக்கு காத்திருந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.